தாய் தந்தையை போற்றி என்பதே வாக்குறுதியோடு கூடிய கட்டளைகளுள் முதலாவது. அப்போது மண்ணுலகில் நீ நலம் பெறுவாய், நீடூடி வாழ்வாய் என்பதே அவ்வாக்குறுதி. தந்தை மகன் தூயோவின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வரவிடுங்கள் என்று சொன்ன இறைவா, எம் பங்கில் உள்ள அனைத்து சிறுவர் சிறுமியர்களை ஒப்புப்புறத்தில் இருக்கிறோம். அவர்கள் கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்க வேண்டும் என்றும், மேலும் எம் பங்கு மக்களையும் பிற பங்கிலிருந்து வந்துள்ள ஒவ்வொரு குடும்பங்களையும் எம் பங்கை சுற்றி வாழும் குடும்பங்களையும் இன்றைய நாளை சிறப்பிக்கின்ற உபயதாரர்களையும் இன்றைய நாளை மேலும் சிறப்பிக்கின்ற மரியாதையும் சேர்ந்த குடும்பங்களையும் இறைவன் தமது அருளினால் காத்து வழிநடத்த வேண்டும் என்று இத்தெய்வீக பணியிலே பக்தியோடு பங்கேற்போம். இன்று அகில உலக கத்தோலிக்க திருச்சபையானது இயேசுவின் 12 சீடர்களுள் ஒருவரான புனித யாக்கோபினுடைய விழாவை கொண்டாடி மகிழ்கின்றது. இன்று காலை திருப்பலியிலே யாக்கோபினுடைய நிலைகளை பற்றி சிந்தித்த நாம் இந்த மாலை நவநாள் திருப்பலியிலே நம்முடைய குடும்பங்களை இறைவன் பாதம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க இருக்கிறோம். குடும்பம் என்று சொல்லுகின்ற நேரத்திலே தாய் தந்தை பெற்றோர்கள் மட்டுமல்ல, குடும்பத்தில் இருக்கின்ற பாட்டி தாத்தா இவர்களையும் உறவினர்களையும் இந்த நாளிலே நாம் இறைவனின் பீடத்தின் முன்னால் கொண்டு வர இருக்கிறோம். இப்ப அவங்களை பார்த்து ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். வீடு குடும்பம் இரண்டும் ஒன்றா இல்லை வெவ்வேறா? வீடு குடும்பம் இரண்டும் ஒன்றா அல்லது வெவ்வேறா? ஒன்றுதான், ஒன்றுதான். நான் சொல்றேன் ரெண்டு. நான் சொல்றேன் ரெண்டு. எப்படி கேளுங்களே, அப்பதானே பதில் சொல்ல முடியும். வீடு என்று சொல்லுகின்ற நேரத்திலே கட்டிடத்தால் செங்கலால் கட்டி எழுப்பப்பட்ட ஒரு இடத்தை வீடு என்று நாம் சொல்லுகிறோம். அந்த வீடு எப்பொழுது இல்லமாக குடும்பமாக மாறுகிறது என்றால், அந்த குடும்பத்திலே அந்த இல்லத்திலே அந்த வீட்டிலே எப்பொழுது மனித உயிர் நடமாடுகிறதோ, எப்பொழுது மனிதர்கள் அந்த இடத்திலே வசிக்கிறார்களோ, குடும்பம் என்றால் கணவன் மனைவி பிள்ளைகள், இவர்கள் எப்பொழுது அந்த இல்லத்துக்குள்ளே அந்த வீட்டுக்குள்ளே சென்று வசிக்க ஆரம்பிக்கிறார்களோ அதன் பிறகுதான் அது குடும்பமாக மாறுகிறது. வீடு என்றால் உயிரற்ற ஒரு நிலை, குடும்பம் என்றால் உயிரோடு இருக்கின்ற ஒரு நிலை. ஆனால் இன்று பெரும்பாலான குடும்பங்கள் குடும்பங்களாக அல்ல, வீடுகளாகவே இருந்து கொண்டிருக்கின்றன. ஒரு சிலருக்கு வீடு என்பது சினிமா தியேட்டரை போல, ஒரு சிலருக்கு வீடு என்பது உணவருந்துகின்ற ஹோட்டலை போல, இன்னொரு சிலருக்கு வீடு என்பது விடுதியை போல, தங்குகின்ற இடத்தை போல. இப்படி வீடு என்பது பல விதத்திலே பல நிலைகளில் சிதைக்கப்பட்டு உருகுலைந்து போய் இருக்கின்ற இந்த நிலையிலே குடும்பம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்ற அந்த சிந்தனையை இறைவன் இன்று நம் ஒவ்வொருவருக்கும் தருகின்றார். என்னுடைய நான் வசிக்கின்ற வீடு வீடாக அல்ல, குடும்பமாக இருக்க வேண்டும். குடும்பத்திலே அன்பும், குடும்பத்திலே சமாதானமும், குடும்பத்திலே விட்டுக் கொடுக்கின்ற நிலைகளும் உருவாக வேண்டும். திருப்பாடல்களிலே நாம் வாசிக்கின்றோம்,
ஆண்டவருக்கு அஞ்சி வாழுகின்ற ஆண்களுடைய குடும்பம், ஆண்டவர்களுடைய குடும்பத்திலே அவர்களுடைய மனைவி கனி தருகின்ற திராட்சை கொடி. கனி தருகின்ற திராட்சை கொடி. திராட்சை என்று சொன்னால் நமக்கு தெரியும். இந்த திராட்சையில் இருந்துதான் அந்த ஒயின் என்பது திராட்சை ரசம் இந்த பீடத்திலே வருகிறது. இனிமையானது, சுவை ஊட்டக்கூடியது, வளமையை கொடுப்பது, செழிப்பை கொடுப்பது இந்த திராட்சை கொடி. அதுபோலதான் குடும்பத்திலே மனைவிகள், குடும்ப பெண்கள், குடும்ப தலைவிகள் கனி தருகின்ற திராட்சை கொடியை போல மகிழ்ச்சியை கொடுப்பவர்களாக, குடும்பத்திலே நிறைவை கொடுப்பவர்களாக, குடும்பத்திலே குழந்தைகளை பெற்றெடுத்து ஆளாக்குகின்ற அந்த நிலையை ஆண்டவர்கள் இவர்கள் கொடுத்திருக்கிறாரே. ஆனால் இவர்கள் உண்மையிலேயே திராட்சை கொடியாக இருக்கிறார்கள். அந்த குடும்பத்திலே அவருடைய பிள்ளைகள் மேசியை சுற்றி நிற்கின்ற ஒலிவ கன்றுகளை போல செழித்து வளர்வார்கள். ஒலிவ கன்று என்று சொன்னால் தெரியும். இந்த ஒலிவ எண்ணெயை நாம் பார்த்திருக்கின்றோம். இந்த ஒலிவ எண்ணெயினுடைய மகிமையை பற்றி நீங்கள் தெரிந்து வைத்திருப்பீர்கள். இந்த பிள்ளைகள் அந்த மேசியை சுற்றி வளர்கின்ற ஒலிவ கன்றுகளை போல செழித்து வளர்வார்கள். ஆண்டவருடைய ஆசி அவர்கள் குடும்பத்தின் மீது தங்கும். அவர்கள் நீடூடி வாழ்வார்கள், பிள்ளைகளை காண்பார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்று நம்முடைய குடும்பமும் ஆசிரால் நிரம்ப வேண்டும். நம்முடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் நீடூடி வாழ வேண்டும். நம்முடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் பிள்ளைகளை பார்க்க வேண்டும், தலைமுறையை பார்க்க வேண்டும். அந்த நிலைக்காக இன்று இறைவனை பார்த்து நாம் ஜெபிப்போம். நம்முடைய குடும்பத்தை முழுமையாக ஒப்புக்கொடுப்போம். கணவன், மனைவி, பிள்ளைகளை பெயரை சொல்லி இந்த நேரத்திலே இறைவனின் பாதம் கொண்டு வந்து, இறைவா எங்கள் குடும்பத்திலே உம்முடைய ஆசிரை பொழி, எங்கள் குடும்பத்திலே உம்முடைய அன்பை பொழித்து எங்களை வழி நடத்து என்று இத்திருப்பலியின் வாயிலாக வேண்டுவோம். இந்த திருப்பலியிலே மூலகுளத்தை சார்ந்த லூர்துநாதன் மார்கரெட் மேரி குடும்ப கருத்துக்களுக்காகவும் அன்னம்மாவுக்கு நன்றியாகவும், அந்தோணிராஜ் கமலா குடும்பம் அன்னம்மாவுக்கு நன்றி அறிதலாக, சோபியா பிரபு அன்னம்மாவுக்கு நன்றியாகவும், சித்தார்த் உடல் நலத்திற்காகவும் கருத்துக்கள் நிறைவேறவும், அந்தோணி சாமி தெரசம்மாள் ஆண்மைகளை பாற்றிக்காக, பென்சாவல்ஸ் டொமினிக் ஆண்மைகளை பாற்றிக்காக, ஜான் விக்டர் ஆண்மைகளை பாற்றிக்காக, செயின்ட் ஜோசப் ஸ்கூல் ஆஃப் நர்சிங் ஏடிசி அப்ரூவல் கிடைத்ததற்கு நன்றியாக, செயின்ட் ஜோசப்ஸ் பாலிடெக்னிக் காலேஜ் கிருஷ்ணகிரி நன்றி அறிதலாக, விண்ணரசிக்கு அன்னம்மாள் செய்த எல்லாவித நன்மைகளுக்கு நன்றியாக, பிரீத்தி போஸ்குக்கு அன்னம்மாள் செய்த எல்லாவித நன்மைகளுக்கு நன்றியாக, செயின்ட் ஜோசப்ஸ் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கிருஷ்ணகிரி நன்றி அறிதலாக, யாரும் நினையாத ஆன்மாக்களுக்கு இறைவன் நித்திய இடைப்பாற்றி கொடுக்க வேண்டும் என்பதற்காகவும் அம்ரோஸ் அவர்கள் நன்றி அறிதலாக, பாபுராஜ் நன்றி அறிதலாக, அன்பரசி மாற்றின் அன்னம்மாள் வழியாக பெற்றுக்கொண்ட அனைத்திற்கு நன்றியாகவும் இத்திருப்பலியானது ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. அதோடு இணைந்து இத்திருப்பலியை உபயம் செய்த திரு தானப்ப முதலியார் குடும்பம் புதுவை, திரு ரோமன் அலெக்சாண்டர் குடும்பம் கொருக்குமேடு, திரு அதிரியன் குடும்பம் கொருக்குமேடு இவர்களையும், இன்றைய திருப்பலி சிறப்பிக்கின்ற பக்த சபையினர் மரியாயின் சேனையினரையும் சிறுவர்களையும் இத்திருப்பலியை இறைவன் பாதம் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். திருப்பலியில் தகுந்த விதத்தில் பங்கு பெற தடையாக இருக்கின்ற நம்முடைய பாவங்களை எண்ணி மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் இரக்கம் நிறைந்த இறைவன் நம்முடைய பலவீனத்தால், சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் நாம் குடும்பத்திலே கணவனுக்கு எதிராக, மனைவிக்கு எதிராக,
பிள்ளைகளுக்கு எதிராக, பெற்றோருக்கு எதிராக செய்த பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. இந்த கருத்துக்களோடு இணைந்து பவானி குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டும் என்று இத்திருப்பலியை நாம் ஜெபிப்போம். மன்றாடுவோமாக. தாயினும் சாலவறிந்து அன்பு செய்யும் இறைவா, மனித சமுதாயத்திற்கு குடும்பமே அடித்தளமாக அமைந்திட வேண்டும் என்று உம்முடைய மீட்பின் திட்டத்திற்காக உம்மை போற்றி புகழுகின்றோம். உம்முடைய மகனின் திருக்குடும்பத்தில் விளங்கிய இல்லற நற்பண்புகளையும் அன்புறவையும் சேவை மனப்பான்மையையும் நாங்கள் பின்பற்றி மகிழ்வுடன் குடும்பமாக வாழ செய்திடும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் அதிகாரம் 3 இறைவசனங்கள். சீராக்கின் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3 இறைவசனங்கள் 1-10 முடிய. பெற்றோர்கள் கடமை. குழந்தைகளே, உங்கள் தந்தையாக எனக்கு செவி சாயுங்கள். நான் கூறுவதுபடி செயல்படுங்கள், அப்பொழுது காப்பாற்றப்படுவீர்கள். பிள்ளைகளை விட தந்தையாரை ஆண்டவருக்கு மிகுதியாக மேம்படுத்தி உள்ளார். பிள்ளைகள் மீது அந்நியாருக்குள்ளே உரிமைகளை உறுதிப்படுத்தியுள்ளார். தந்தையாரை மதிப்போர் பாவங்களுக்கு கருவாய் தேடிக் கொள்கின்றனர். அந்நியாரை மேன்மைப்படுத்துவோர் செல்வம் திரட்டி வைப்போருக்கு ஒப்பாவார். தந்தையாரை மதிப்போருக்கு தங்கள் பிள்ளைகளால் மகிழ்ச்சி கிட்டும், அவர்களுடைய மன்றாட்டு கேட்கப்படும். தந்தையாரை மேன்மைப்படுத்துவோர் நீடு வாழ்வர். ஆண்டவருக்கு பணிந்து நடப்போர் தங்கள் அந்நியாருக்கு மதிப்பு அளிப்பர். தலைமையில் பணியாளர்களை போல் அவர்கள் தங்கள் பெற்றோருக்கு பணி செய்வார்கள். சொல்லாலும் செயலாலும் உங்கள் பெற்றோரை மதியுங்கள், அப்பொழுது உங்களுக்கு ஆண்டவரின் ஆசி கிடைக்கும். தந்தையாரின் ஆசி பிள்ளைகளின் குடும்பங்களை நிலைநாட்டும். தாயின் சாபம் அவற்றை வேரோடு பெய்துவிடும். உங்கள் தந்தையாரை அவமதிப்பதில் பெருமை கொள்ளாதீர்கள். உங்கள் தந்தையாரின் தீமை உங்களுக்கு பெருமையாகாது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. Amen.
மத்தேயு எழுதிய நற்செய்தி அலகு 2 இறை சொற்றொடர்கள் 39 மற்றும் 40. ஆண்டவருடைய திருச்சட்டத்தின்படி எல்லாவற்றையும் செய்து முடித்த பின்பு அவர்கள் கலிலேயாவில் உள்ள தங்கள் ஊராகிய நாசரேத்துக்கு திரும்பிச் சென்றார்கள். குழந்தையும் வளர்ந்து வலிமை பெற்று ஞானத்தால் நிறைந்து கடவுளுக்கு உகந்ததாய் இருந்தது. இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. நம்முடைய குடும்பத்திலே இணைந்து நிற்போம். நம்முடைய குடும்பத்திலே இறைவன் தன்னுடைய அன்பையும் ஆறுதலையும் கொடுக்கவும் நம்முடைய இதயத்து இயக்கங்களை எல்லாம் அவர் நிறைவேற்ற வேண்டும் என்று இந்நேரத்திலே நம்முடைய மன்றாட்டுக்களை எல்லாம் இறைவாதம் சமர்ப்பிப்போம். அன்பின் இறைவா, எம் தாய் திருச்சபையை வழிநடத்தும் திருச்சபை தலைவர்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். மேலும் என் பங்கு தந்தை இப்பணி நிறைவேற்றும் தந்தை அனைவரையும் ஆசீர்வதித்து அவர்களுக்கு நல்ல உடலுள்ள சுகம் தந்து மக்களை இறை வழியிட்டு சென்றிட இறைவா என் பாதுகாவலையாகும் இந்த அன்னாள் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நல்லாயனாம் என் இறைவா, என் நாட்டை ஆளும் தலைவர்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். அவர்கள் நீதி நேர்மையோடு பணி செய்து நாட்டு மக்களை முன்னேற்ற பாதையில் வழிநடத்திட என் பாதுகாவலியாகும் இந்த அன்னாள் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்கறைக்கோடு அறுவடை செய்வார்கள் என்று கூறிய இயேசுவே, பல விண்ணப்பங்களோடும் எதிர்பார்ப்புகளோடும் கவலைகளோடும் கண்ணீரோடும் அன்னையின் பரிந்துரையை நாடி நிற்கும் என் மக்களின் குரலுக்கு நிறைவாய் பதில் தந்திட என் பாதுகாவலியாகும் இந்த அன்னாள் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆசிரியர்களும் இறைவா, இதோ கல்வாரி வழியில் எழுந்தருளி இருக்கும் இயேசுவை, உமது வழியில் பங்கு பெற்றிருக்கும் எங்கள் உள்ளங்களை உமது பரிசுத்த விலைமதியா திரு ரத்தத்தினால் கழுவி தூய்மைப்படுத்தி பாவங்கள் சாபங்கள் இவற்றை நீக்கி உமது உடலையும் ரத்தத்தையும் உண்டு பருகிட ஆசீர்வதித்திட என் பாதுகாவலியாகும் இந்த அன்னாள் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக தனிப்பட்ட தேவைகள் என்று சொல்லுகின்ற பொழுது நம்முடைய குடும்பத்தில் உள்ள தேவைகளுக்காக ஒரு நிமிடம் கண்களை மூடி இறைவனிடம் மன்றாடுவோம். என் குடும்பத்தை இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டும். என் குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் வழி நடத்த வேண்டும். என் குடும்பத்தின் எதிர்பார்ப்புகளை அவர் பூர்த்தி செய்ய வேண்டும். திரு குடும்பமாக என்னுடைய குடும்பம் இருக்க வேண்டும். குடும்பத்திலே பொருளாதார தடை, குடும்பத்திலே கடன் பிரச்சனைகள், குடும்பத்திலே வேலை இல்லாத நிலை, குடும்பத்திலே தீய சக்திகளினுடைய தொந்தரவு, குடும்பங்களிலே எதை செய்தாலும் முன்னேற முடியாத நிலை, திருமண பாக்கியத்திற்காக, குழந்தை பாக்கியத்திற்காக, இப்படி பல நிலைகளிலே நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய கணவன், நம்முடைய மனைவி, நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய பெற்றோர்கள் ஒவ்வொருவரையும் இறைவன் தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிப்போம். திரு குடும்பமாக மக்களை இணைத்த அன்பு தந்தையே, திருமணம் என்னும் திருவருள் சாதனத்தை கொடுத்து அதன் வாயிலாக குடும்பம் உருவாக வேண்டும். இந்த குடும்பத்தின் வாயிலாக மனித குலமானது உருவாக வேண்டும் என்று படித்து எங்கள் குடும்பத்தை நீர் இந்த உலகிற்கு கொடுத்தீரே. எங்கள் குடும்பங்களிலே இருக்கின்ற ஒவ்வொருவரையும் நீர் முழுமையாக ஆசீர்வதிக்கவும், குடும்பங்களில் இருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் எடுத்து மாற்றி ஒரு புதிய மகிழ்ச்சியான நிலைக்கு எங்களை இட்டுச் செல்லவும். ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு இவர்கள் குடும்பத்திலே நீர் பொழிந்த விலை மதிப்பற்ற அருள் வரங்கள் எங்கள் குடும்பங்கள் மீது பொழியப்பட்டு நாங்கள் உம்முடைய அன்பு பிள்ளைகளாக இந்த உலகிலே வாழ்க்கை நடத்தக்கூடிய
நிலையை தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நாம் அனைவரும் இணைந்து ஒரே குடும்பமாக ஒப்புக்கொள்கின்ற இந்த கல்வாரி பலியானது எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். அம்மையப்பனே இறைவா, எங்களுடைய குடும்ப நலனுக்காக நாங்கள் கனிவோடு ஒப்பு கொடுக்கும் காணிக்கைகளை ஏற்றிடும். இத்திருப்பீடத்தில் நிகழும் பாஸ்கா மறைபொருளும் அன்பிலும் தியாகத்திலும் எங்களுடைய குடும்பங்கள் நிலைத்து வாழ வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். எழுப்பி எழுந்து
வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று நாங்கள் உமக்கு குடும்பத்தோடு நன்றி செலுத்துவது உம்முடைய அருள் கொடையாதான். நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பதால் உமது மாட்சிமை ஏற்றம் பெறாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய அது பயன்படுகின்றது. ஆகவே வானதூதர் அணிகளோடு ஒன்றிணைந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேற்றி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: பரிசுத்த 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 இந்த கல்வாரி பலியிலே நம்முடைய குடும்பத்தை நாம் ஒப்புக்கொடுக்க இருக்கிறோம். இந்த கல்வாரி பலியோடு நம்முடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவருடைய பெயரையும் நாம் எடுத்து வைப்போம். கணவன், மனைவி, பிள்ளைகள், வீட்டில் இருக்கின்ற மற்ற உறவுகள் ஒவ்வொருவருடைய பெயரையும் இந்த நேரத்திலே மனக்கண்மன் கண்டு வந்து கல்வாரியில் இரத்தம் சிந்திய அந்த ஆண்டவருடைய இரத்த துளிகள் நம்முடைய தலை மீது ஊற்றப்பட வேண்டும் என்று நாம் ஜெபிப்போம். நாம் பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம், எந்தெந்த வீடுகளில் ஆட்டின் இரத்தம் இருந்ததோ அந்த வீடுகளிலே மரண ஓலம் இடம்பெறவில்லை. அந்த வீடுகளில் இருந்தவர்கள் எல்லாம் வெற்றியாக வெளியேறி வந்தார்கள். அதே போல இந்த ஆண்டவர் இயேசுவினுடைய கல்வாரி இரத்தம் எந்தெந்த வீடுகளில் எந்தெந்த மனிதர்களில் தெளிக்கப்படுகிறதோ அவர்களுக்கு மட்டும் விடுதலை உண்டு என்று நம் ஒவ்வொருவரையும் இறைவன் தன்னுடைய கல்வாரி இரத்தத்தினால் தன்னுடைய பிள்ளைகளாக மாற்றி இருக்கிறார். ஆகவே அவருடைய அந்த உடனிருப்பு நம்மோடு இருக்க வேண்டும் என்று மன்றாடுவோம். இரக்கம் நிறைந்த இறைவா, நீர் மெய்யாகவே தூயவர். ஆகவே மனிதரும் புனிதம் அடைவதற்கு வேண்டியதெல்லாம் உலகத்தின் தொடக்க முதல் ஏற்பாடு செய்து வருகின்றேன். இங்கே கூடியிருக்கும் மக்களை தயவாய் கண்டோம். இக்காணிக்கை பொருட்கள் மீது தூய ஆவியின் வல்லமையை பொழிந்து உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்களுக்காக உன் திருமகன் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலாகவும் திரு இரத்தமாகவும் மாறுவனவாக அவரால் நாங்கள் அனைவரும் உம்முடைய பிள்ளைகளாயிருக்கிறோம். பாவத்தால் நாங்கள் அழிந்து போனோம், மீண்டும் உம்மிடம் வர வலுவற்றவரானும் ஆயினும் நீர் எங்கள் மீது அளவற்ற அன்பை பொழினி. எவ்வாறு ஒரே நீதிமானாகிய உடைய திருமகன் எங்களுக்காக சிலுவை மரத்தில் அறையப்படுவதை தாழ்வு என கருதாமல் தம்மையே எங்களிடம் கையளித்தார். இவ்வாறு அவர் தப்புனித கைகளை விண்ணுக்கும் மண்ணுக்கும் நடுவில் விரித்து உமது உடன்படிக்கையின் நிலையான அடையாளமானார். இது நிகழவும் அவர் தம் சீடர்களோடு பாஸ்கா கொண்டாட விரும்பினார். அவர்களோடு உணவருந்து போது அவர் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை விட்டு தம் சீடர்களுக்கு கொடுத்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். Amen.
காக்க பெறுவதை அறிந்திருந்த அவர் உணவருந்தி திராட்சை ரசம் நிறைந்த கிண்ணத்தை கையில் எடுத்து மீண்டும் ஒருமுறை உமக்கு நன்றி செலுத்தி தன் நண்பர்களுக்கு கொடுத்து சொன்னதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் ரத்தம். இது பாவ மன்னிப்பு கேட்டு உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். விசுவாசத்தின் மறைபொருள். பாஸ்காவும் நிலையான சமாதானமாகி இயேசு கிறிஸ்துவை நாங்கள் நினைவு கூர்ந்து அவர் இறந்ததையும் பாதாளத்திலிருந்து உயிர்த்தெழுந்ததையும் கொண்டாடுகின்றோம். அவர் மீண்டும் வரும் பேரின்ப நாளை எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் உண்மையுள்ள கடவுளை மாந்தருக்கெல்லாம் உம்முடைய அருளை பெற்று தருகின்ற இந்த கல்வாரி பலியை பெரும் மகிழ்ச்சியோடு உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். கிறிஸ்துவின் இந்த ஒரே பலியை நாங்கள் பங்கு பெறச் செய்திடும். இவ்வாறு நாங்கள் தூய ஆவியின் ஆற்றலால் ஒரே உடலாய் இணைக்கப் பெறுவோமாக. அவ்வுடலில் உள்ள பிளவனைத்தும் அகற்றப்படுவதாக. எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆனந்தராயர், திருப்பணியாளர், துறவியர், பொது நிலையினர் ஆகிய அனைவரையும் ஆசீர்வதித்திடும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகள் மேல் இரக்கமாயிரும். நாங்கள் உமது அரசின் வருகைக்கு முன்னேற்பாடு செய்ய எங்கள் வாழ்நாளின் இறுதி வரை எங்களுக்கு துணை புரியும். அந்த நாளில் நாங்கள் புனிதர்களின் தோழமையில் புனிதராக தூய கன்னிமரியாள், அவருடைய அன்பு கணவர் யோசேப்பு, இத்திருத்தலத்தின் பாதுகாவலில் புனித அன்னம்மாள், இன்று திருச்சபை விழா எடுக்கின்ற புனித யாக்கோபு மற்றும் அப்போஸ்தலர், புனிதர் அனைவரோடு இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளோடு வான்வீட்டிலும் திருமண் வந்து சேர்வோமாக. அந்த நாளில் நாங்கள் புதுப்படைப்பாக மாறி அழிவுக்கு வழி செய்யும் பாவ காயத்திலிருந்து இறுதியாக விடுபட்டு உமது திருவடி பணிந்து போற்றி உம்முடைய கிறிஸ்துவின் நன்றி எறிதலை பாடி புகழ்வோம். உம்மோடு என்றென்றும் வாழ்கின்றவர் அவரே. இறைவனாகிய தந்தையே, தூயாவினுக்கு எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைமகன் இயேசு தன்னுடைய சீடர்கள் இறைவனோடு ஒன்றித்திருக்க வேண்டும். அவர்களுடைய வாழ்க்கையிலே வருகின்ற அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு வர வேண்டும். அவர்கள் இருக்கின்ற அந்த குடும்பத்திலே மகிழ்வு ஏற்பட வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்த அந்த ஜெபத்தை நாமும் இந்த நேரத்திலே நம்முடைய குடும்பத்திற்காக இறைவன் பாதம் எடுத்து வைப்போம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அழிந்த உணவை எங்களுக்கு அளிக்கிறோம். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் கொடுப்பது போல எங்கள் பாவங்களை கொடுக்கிறோம். எங்களை சோதனை விடாதே, ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களிலே நுழைந்து எங்கள் குடும்பங்களை சிதைக்கின்ற அனைத்து விதமான தீமைகளிலிருந்து எங்களை விடுவித்து
எங்களுடைய குடும்ப வாழ்விலே எவ்விதமான பாவங்களும் நுழையாமல் அமைதியை மட்டுமே கனிவிட அருள உம்மை மன்றாடுகின்றோம். உம்முடைய மாபெரும் இரக்கத்தால் எங்களுடைய வாழ்நாளில் எப்பொழுதும் நாங்கள் உம்மோடு இருக்கவும், எங்களுடைய வாழ்வில் வருகின்ற அனைத்து விதமான தீய சக்திகளிலிருந்து விடுதலை பெற்று எந்த ஒரு கலக்கமின்றி மகிழ்ச்சியாய் இருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்க பேரின்ப வாழ்வையும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையை பெரும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன். நான் உலகம் தர முடியாத அமைதியை நான் உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் குடும்பங்களிலே பிரச்சனைகள் சூழ்கின்ற பொழுது, கலக்கங்கள் வருகின்ற பொழுது, எதிர்காலத்தை குறித்த பயம் சூழ்கின்ற நேரத்திலே நாங்கள் ஒற்றுமையாக இல்லாமல் குடும்பத்திலே பிளவோடு, குடும்பத்திலே சமாதானமற்ற நிலையிலே வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறோம். நீர் உம்முடைய அப்போஸ்தலர்களுக்கு கொடுத்த மொழிந்த அதே சமாதானத்தை இந்த நேரத்திலே எங்களுடைய குடும்பங்களிலும் ஊற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்களுடைய பாவங்களை பார்த்து அல்ல, எங்களுடைய மனித பலவீனங்களை பார்த்து அல்ல, இங்கு கூடியிருக்கின்ற உம்முடைய அன்பு பிள்ளைகளின் விசுவாசத்தை மட்டுமே கண்ணோக்கி எங்களுக்கு ஒற்றுமையும் அமைதியும் அளித்திருட திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சன்னையே எங்களுடைய இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சன்னையே எங்களுடைய இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சன்னையே எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி குடும்பமாக வாழ வேண்டும் என்று நம்ம ஒவ்வொருவரையும் அழைத்தவர். திரு குடும்பத்தின் பண்புகள் நம்முடைய குடும்பத்திலும் தொடங்க வேண்டும் என்று ஆசிக்கின்றவர். இவருடைய விருந்திலை பங்கு பெறுகின்ற நம் ஒவ்வொருவரும் உண்மையிலேயே பேர் பெற்றவர்கள்.
ஏற்கனவே சொன்னது போல இந்த திருப்பலி முடிந்து தேர்ப்பவனை முடிந்தவுடனே குடும்பத்திற்காக நாம் சிறப்பான விதத்தில் ஜெபிக்க இருக்கின்றோம். நம்முடைய குடும்பங்களை இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இந்த நற்கருணை ஆராதனையிலே நம்மை முழுமையாக ஒப்புக் கொடுப்போம். பெற்ற தாய்க்கு அன்பு வற்றி போகுமா? பால் குடிக்கும் குழந்தையை அவள் மறப்பதுண்டா? அப்படியே பெற்றவள் தன்னுடைய பிள்ளையை மறந்துவிட்டால் நான் உன்னை ஒருபோதும் மறக்க மாட்டேன் என்கிறார் ஆண்டவர். நன்றி கூறி மன்றாடுவோம். இரக்கம் நிறைந்த தந்தையே, அன்பின் அருள் சாதனத்தை உட்கொண்ட நாங்கள் எங்களுடைய குடும்பங்களுக்காக உமக்கு மகிழ்ச்சியோடு நன்றி நல்கின்றோம். இயேசு மரியா சூசையப்பர் இவர்களின் பரிந்து பேசுதலால் நாங்கள் அத்திரு குடும்பத்தை கண்டு பாவித்து மூவொரு இறைவனின் அன்புக்கு சான்று பகர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. பிதாசுதன் பரிசுத்தான் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இந்த மாதா பாடல் பாடுகின்ற நேரத்தில் நாம் அனைவரும் வழக்கம் போல அந்த மண்டபத்திலே சென்று மொழி இறுதியாக விரைவாக அந்த தேர்ப்பவை முடித்துவிட்டு ஆலயத்துக்குள்ளே வருவோம். நகரை சுற்றி மக்கள் பாடல் பாடி அந்த எரிக்கோ சுவரை வலம் வந்த நேரத்திலே எரிக்கோ சுவரானது இடிந்து விழுந்தது என்று நாம் வாசிக்கின்றோம். அதே போல இந்த தேர்ப்பவனியை நாங்கள் எடுத்து சுற்றி வருகின்ற நேரத்திலே எங்கள் குடும்பங்களில் இருக்கின்ற அனைத்து விதமான குடும்பத்துக்கு வளர்ச்சியை கொண்டு வராது, குடும்பத்திலே பிரிவினை கொண்டு வருகின்ற அனைத்து சக்திகளும் இடிந்து விழக்கூடிய அந்த நிலையை நிறைவேற்ற வேண்டும். இந்த அன்னமாளினுடைய பரிந்துரை எங்கள் மீதும் எங்கள் குடும்பங்களின் மீதும் நிறைவாக தங்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாவல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் இந்த தேரையும் ஆசீர்வதித்து புனிதப்படுத்துவாராக. நமது மறைமாவட்ட ஆயர்களுக்காகவும் குருக்களுக்காகவும் நமது பங்கு தந்தையின் கருத்துகளுக்காகவும் இன்றைய நாம் திருப்பலி நிறைவேற்றிய தந்தையின் கருத்துகளுக்காகவும் அவர்களுடைய பணி வாழ்விற்காகவும் நமது ஞான தந்தையர்களின் கருத்துகளுக்காகவும்
ஜெபிப்போமாக. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விடாதையும் தீமையிலிருந்து விலக்கித் தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருமணத்தின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வரிய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மன நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வரிய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். வாழ்க வாழ்க